இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் டேர்ம் 2 ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 50 வினாக்கள் வரும். பொறுத்துக சொல்லும் பொருளும், அளந்தவர் வறியவர், செராமை வெறுக்காமை, நோன்றல் பொறுத்தல், போற்றார் பகைவர். கலித்தொகை பாடலில் இல்வாழ்வு என்பது டேஷுக்கு உதவி செய்தல் ஆகும். அளந்தவருக்கு, அளந்தவர் என்றால் வறியவர் என்று பொருள். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, கலித்தொகை வெண்பாவால் பாடப்பட்ட நூலாகும். இது தவறானது. கலித்தொகை கலிப்பாவால் பாடப்பட்ட நூலாகும். கூற்று 2, கலித்தொகை 120 பாடல்களை கொண்டது. இது தவறானது. கலித்தொகை 150 பாடல்களை கொண்டது. எனவே கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே தவறானது. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, கலித்தொகை 5 பிரிவுகளை கொண்டது. இது சரியானது. கூற்று 2, கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். இதுவும் சரியானது. கலித்தொகையில் உள்ள 5 பெரும் பிரிவுகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. கலித்தொகையில் நெய்தற்களி பாடல்களை இயற்றியவர் யார்? நல்லந்துவனார். தமிழ்நாட்டில் டேஷ் என்ற இடத்தில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆதிச்சநல்லூர் என்னும் இடத்தில். மதுரைக்கு அருகிலுள்ள டேஷில் ஏராளமான சுடுமண் பொருட்கள் கிடைத்துள்ளன. கீழடி என்னும் இடத்தில். பானை செய்யும் சக்கரத்தின் பெயர் திருவை என்று பெயர். கூம்போடு மீப்பாய் களையாது என்று பாய்மர கப்பல்களில் பயன்படும் பாய் பற்றி கூறும் நூல் புறநானூறு. கூம்போடு மீப்பாய் களையாது என்று பாய்மர கப்பல்களில் பயன்படும் பாய் பற்றி கூறும் நூல், அந்த கேள்வி ரிப்பீட் ஆயிருக்கு, என்று கூறும் நூல் புறநானூறு. இதில் கலாமஸ் ரொடாங் அப்படிங்கிறது பிரம்பினுடைய தாவரவியல் பெயர். கேள்வியும் விடையும் தப்பாயிடுச்சு. கலாமஸ் ரொடாங் என்பது பிரம்பின் தாவரவியல் பெயர். பிரம்பு என்பது ஒரு கொடி வகை தாவரமாகும். இதன் தாவரவியல் பெயர் கலாமஸ் ரொடாங். கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம் முற்ற என்ற பாடலின் ஆசிரியர் குமரகுருபரர். குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, கைலை கலம்பகம் என்ற நூலை இயற்றியவர் குமரகுருபரர். கூற்று 2, சகலகலா வள்ளிமாலை என்ற நூலை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர். கூற்று 1 சரி. கைலை கலம்பகம் நூலை இயற்றியவர் குமரகுருபரர். சரியானது. சகலகலா வள்ளிமாலை என்ற நூலை இயற்றியவரும் குமரகுருபரர் தான். இதில் ஒட்டக்கூத்தர் இருக்குது, அதனால் இது தவறானது. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் என்ற நூலை இயற்றியவர் குமரகுருபரர். நீதிநெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? 102. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நீதிநெறி விளக்கத்தில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை 102. இது கடவுள் வாழ்த்து உட்பட. கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற பாடலின் ஆசிரியர் ஆலங்குடி சோமு. அதாவது இது ஒரு திரை இசை பாடல். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படிங்கிற ஆலங்குடி சோமு எழுதிய இந்த பாடலானது ஒரு திரை இசை பாடல். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, தடம் என்ற சொல்லின் பொருள் செருக்கு. கூற்று 2, அகம்பாவம் என்ற சொல்லின் பொருள் அடையாளம். இந்த ரெண்டு கூற்றுகளுமே தவறானது. தடம் என்ற சொல்லின் பொருள் அடையாளம். கூற்று 2, அகம்பாவம் என்ற சொல்லின் பொருள் செருக்கு. கூற்று 1, 2 இரண்டுமே தவறானது. சோமு தமிழ்நாடு அரசின் எவ்விருதினை பெற்றார்? கலை மாமணி விருதினை பெற்றார். ஐக்கிய நாடு அவையின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். தாய்மொழி வாயிலாக கல்வி பெற்றலே சிறப்பு என்று கூறியவர் யார்? திருவிகா, அதாவது திருவி கல்யாண சுந்தரனார். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் 10 பாட்டு. இது சரியானது. கூற்று 2, இயற்கை இன்பக்கலம் என்று அழைக்கப்படும் நூல் கலித்தொகை. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரி. இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம்.
இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். ஏடன்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி பழக கெட்டா தென்னும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி அது வளர்ச்சி வாயில் என்று கூறியவர் யார்னா குலோத்துங்கன். நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டா என்று யான் கூறேன் என்று கூறியவர் யார்னா திருவிக. தமிழ் தென்றல் என்று போற்றப்படுபவர் திருவிக. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 பெண்ணின் பெருமை என்ற நூலை எழுதியவர் திருவிக, இது சரியானது. கூற்று 2 தமிழ்ச்சோலை என்ற நூலை எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை, இது தவறானது. தமிழ்ச்சோலை, பெண்ணின் பெருமை ஆகிய நூல்களை எழுதியவர் திருவிக. இதனால் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. இளமை விருந்து என்ற நூலை எழுதியவர் திருவிக, இது சரியானது. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி, இது சரியானது. கூற்று 2 கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை பருவம். கூற்று 1 2 இரண்டுமே சரி. ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர் பீச குப்புசாமி. பீச குப்புசாமி எழுதிய நூல் ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? வேற்றுமை 8 வகைப்படும். முதலாம் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை அப் டு 8ஆம் வேற்றுமை வரைக்கும் வேற்றுமை 8 வகைப்படும். எந்த வேற்றுமைக்கு உருபுகள் இல்லை? முதலாம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை, 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை. முதல் வேற்றுமையை எவ்வாறு அழைப்பர்? விழி வேற்றுமை என்று அழைப்பர். இரண்டாம் வேற்றுமைக்கு வேறு பெயர் என்ன? செய்யப்படு பொருள் வேற்றுமை. தமிழ் நமக்கு உயிரை போன்றது என்பது இரண்டாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? ஒத்தல் பொருளில் வரும். தமிழ் நமக்கு உயிரை போன்றது அப்படிங்கிறது ஒத்தல் பொருளில் வரும். மூன்றாம் வேற்றுமை உருபில் டேஷ் என்னும் உவம உருபு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறுகிறது. ஆண் அப்படிங்கிற உவம உருபு. உரிமை பொருளில் வரும் வேற்றுமை டேஷ் எனப்படும். ஆறாம் வேற்றுமை எனப்படும். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 இல் என்னும் உவம உருபு நீங்கள் பொருளில் வந்தால் அது முதல் வேற்றுமை ஆகும். கூற்று 2 இல் என்னும் உவம உருபு இடப்பொருளில் வந்தால் அது 7ஆம் வேற்றுமை ஆகும். கூற்று 1 தவறு, 2 சரியானது. பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பலவை முழவு அதிர கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரிய என்ற பாடலின் ஆசிரியர் சுந்தரர். பொறுத்துக. சொல்லும் பொருளும். கனகச்சுனை என்றால் பொன்வண்ண நீர்நிலை என்று பொருள். மத வேளங்கள் என்றால் மத யானைகள் என்று பொருள். வேளம் என்றால் யானை என்று பொருள். முரளும் என்றால் முழங்கும் அல்லது ஒலிக்கும் என்று பொருள். பலவை என்றால் முதிர்ந்த மூங்கில் என்று பொருள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா. பலவை என்றால் முதிர்ந்த மூங்கில் என்று பொருள். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 திருக்கேதாரம் என்னும் பாடலில் பொன்வண்ண நீர்நிலைகள் முத்து போன்ற நீர்த்திவளைகளை வாரி இறைக்கிறது. கூற்று 2 திருக்கேதாரம் என்ற பாடலில் மத யானைகள் முத்துக்களை வாரி வீசுகின்றன. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே தவறானது. நம்பியாரூரர் என அழைக்கப்படுபவர் சுந்தரர். பதிகம் என்பது எத்தனை பாடல்களை குறிக்கிறது? 10 பாடல்கள் அடங்கிய தொகுப்பு தான் பதிகம். தே கூட்டல் ஆரம் என்பது இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்று பொருள். திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் இயற்றிய நூல் பெரிய புராணம். சுந்தரரின் சிறப்பு பெயர் என்ன? தம்பிரான் தோழன். அதாவது தம்பிரான்னா இறைவனுடைய தோழன் என்று பொருள். சுந்தரர் இறைவனின் தோழன் எனவும் அழைக்கப்படுகிறார். ஆற்றுதல் என்பது ஒன்று, அளந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை என்ற கலித்தொகை பாடலை இயற்றியவர் நல்லந்துவனார். பொறுத்துக. மூன்றாம் வேற்றுமை ராமனுக்கு தம்பி இலக்குவன். நான்காம் வேற்றுமை பாரியினது தேர். ஐந்தாம் வேற்றுமை மண்ணால் குதிரை செய்தான். ஆறாம் வேற்றுமை ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். அவ்வளோதான்.